ஏமாவனே எதுக்காக மருமவன் நம்மளை இங்க வர சொல்லியிருக்கா? தெரியலையே சித்தப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மட்டும்தான் சொன்னா. முக்கியமான விஷயமா? அதானே, காரணம் இல்லாம மருமக அவ அக்கா வீட்டுக்கு போக மாட்டாளே. ரொம்ப சரியா சொன்னீங்க மாமா. காரணம் இல்லாம நான் ஏன் என் அக்கா வீட்டுக்கு போறேன்? சந்திரா, நீ போய் ஒரே அடியா இருந்துட்டியே. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சரி, திருப்பதி எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இங்க வர சொன்னேன். சொல்லு சந்திரா. என் அக்கா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. நல்ல விஷயம் தானே மருமகளே. அப்படின்னா அந்த கார்த்தியோட ஆட்டம் கம்மியாயிரும்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை இந்த குடும்பத்தில இருந்து மொத்தமா கட் பண்ணி விட்டாதான் என் அக்காவை நான் பழி வாங்க முடியும். புரியுது. நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சொல்றேன். எப்பவும் கார்த்தி ரேவதி நினைப்பாவே இருக்கிறதுனாலதான் நாம என்ன பிளான் பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்திடுறான். அவன் ரேவதி லைனை கிராஸ் பண்ணாம இருக்கணும்னா அவனோட கவனத்தை திசை திருப்பணும். கோவில் கும்பாபிஷேக பிரச்சனையை உருவாக்கணும். அதுல அவனை இன்வால்வ் பண்ணிட்டு அதுல அவனை பிஸி ஆக்கணும். அவனுடைய முழு கவனமும் கும்பாபிஷேகத்துல தான் இருக்கணும். அப்பதான் கல்யாண விஷயத்துல அவன் தலையிட முடியாது. எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஏய் ரேவதி, உன் எம்டி பாத்தியா? நான் சொன்ன ஐடியா வொர்க் அவுட் ஆச்சா? என்ன சொன்னாரு உன் எம்டி? உன்னால என்னோட மானமே போச்சு. என்னடி சொல்ற? பின்ன என்ன, நீ சொன்னேன்னு ஒரு ரவுடி என்ன டீஸ் பண்ற மாதிரி நான் செட் பண்ணேன். பல்பு பாண்டியம் பல்பு பாண்டி. கடைசியில எம்டி சார் கிட்ட நான் பல்பு வாங்கினதான் மிச்சம். பல்பு வாங்குனியா? என்னடி சொல்ற? எம்டி சார் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஆனவரு. அந்த பல்பு பாண்டிய நான் செட் பண்ண ஆளுன்னு ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிட்டாரு. அது என்னோட மூஞ்சிக்கு நேர வர சொல்லிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. அட கடவுளே. சரி, நம்ம பிளான் சொதப்பிருச்சு. சரி, அவர்கிட்ட நீ பேசுனியா? என்னடி சொன்னாரு? என்னத்த சொல்ல, நானே இருக்கிற தைரியத்தெல்லாம் வர வச்சு என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்டா அவரு அதே கேள்வியை என்ன கேக்குறாரு. என்ன கேட்டாரு? அதுக்கு நீ என்ன சொன்ன? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு நான் எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நிச்சயமான ஒரு பொண்ணு என்ன பிடிச்சிருக்கான்னு நீங்க எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு நச்சுன்னு கேட்டுட்டாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. எம்டி சார் சொன்ன மாதிரி என் மனசுல என்ன இருக்கு? எம்டி சாரை பார்க்கும்போது நான் ஏன் உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமாகறேன்? அவரு கண்ணை பார்த்தா நான் என்னையே மறந்துடுறேனே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன். வேண்டாம், அம்மா இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. இனி நான் எதையும் யோசிக்க கூடாது. ரேவதி மனசுல கார்த்தி இருக்காரு. அது சொல்ல முடியாம தான் அவ ரொம்ப கஷ்டப்படுறா. கூடிய சீக்கிரம் அவ மனசுல இருக்கிறது வெளியில வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மௌனே, கோயில் வாசல்ல யாரையும் காணோம். நம்ம வந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தானே சித்தப்பா வந்துடும். சரி சரி, இந்த பாருங்க, ஊர்க்காரங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள போயிடுங்க. என்ன சாவி? ஐயோ மௌனே, எனக்கு பயமா இருக்கு. நீயும் வா போலாம். எனக்கு புரியல. சந்திரா கிட்ட பேசும்போது நரம்பு புடைக்க பேசுனீங்கல்ல, போங்க உள்ள. குட்டிங்க சித்தப்பா. என்ன மௌனே? இந்த பாருங்க, கோயிலுக்குள்ள போயிட்டு அவ சொன்ன வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. ஏன் மௌனே, அப்ப நான் மட்டும் தனியா போணுமா உன்னை விட்டு? நீயும் கூட வா. நானும் கூட வந்தா இங்க வாசல்ல யாரு காவல் காக்குறது? காவல் காக்குறதா? அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இங்க பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை முடிச்சிட்டு வந்துரு. சித்தப்பா, கடுப்ப கலப்பாதீங்க. இப்ப நீங்க போறீங்களா இல்ல சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுவா? ஐயோ, ஏன் அவனை இப்படி கோவப்படுற? இல்ல, அப்ப மருமக கிட்ட பேசும்போது ஒண்ணும் தெரியல. ஆனா இங்க வந்து கோயில பார்த்ததும் ஒரே பதட்டமா இருக்குது. உடம்பெல்லாம் உதறுது. ஏத்தா, இத்தனோண்டு தாலி போட்டுக்கிற கோயில்ல கூட அவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்காங்களே. உன் கழுத்துல இம்மா பெரிய தாலி இருக்கே, பாதுகாப்புக்கு வெளியில ஒரு பயிலும் இல்லையே. உன் ஆலயத்தை மெயின்டைன் பண்ற இந்த ஊர் தர்மகர்த்தா இருக்கான்ல, அந்த பெரிய மனுஷன், அவன் இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் அம்புட்டு நம்புறான். இது பாரு,
இதுவும் எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். ஆத்தா, இப்ப நான் பண்ண போற காரியத்துக்காக நீ என்ன மன்னிச்சிரு ஆத்தா. இத பாரு, இதெல்லாம் நான் எனக்காக செய்யல. நீ தண்டிக்கிறதா இருந்தா இதெல்லாம் யாரு சொல்லி நான் பண்றனோ அவங்கள தண்டிச்சிரு. இதுல நான் வெறும் அம்புதான். குச்சி 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 வில்லு இருக்குல்ல, வில்லு வில்ல வெளியில இருக்கா. இந்த ஆரியா புள்ளைய மன்னிச்சிராத்தா. அம்மா, தாயே, அம்மா, ஆஹா, ரத்தின கல்லு, அடேங்கப்பா, ஐயோ, ஜொலிக்குது ஜொலிக்குது. சித்தப்பா வாங்க. ஐயோ அம்மா, தாயே, இது என்ன சோதனை? இப்படி ஒரு அக்கிரமத்தை யாரு செஞ்சது? எங்களை காப்பாத்துன்னு உன்கிட்ட வந்து வேண்டி நிக்கும் போது இதெல்லாம் என்ன கோலம்? ஊரை காக்குற உனக்கே இந்த நிலைமையா? அப்பா வாங்கப்பா, இங்க பாருங்கப்பா, எங்கப்பா? அம்மா, அம்மா, யாரு? அம்மா, என்னப்பா, ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? நம்ம கோயில்ல என் நெஞ்செல்லாம் பதறுதுமா. கோயில்ல என்னாச்சு சொல்லு. நம்ம கோயில்ல இருக்கிற அம்மனோட சிலையில நீங்களே வந்து பாருங்கம்மா. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஊரே உறைஞ்சு போய் நிக்குது. நீங்களே வந்து பாருங்கம்மா. பாட்டி வாங்க போயிட்டு வாயா போலாம்.